ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெட் சேர்மன் ஜெரோமி பவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபெட் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னரு. ஸோ ஃபெட் கவர்னர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணிட்டாரு. ஸோ எவ்வளோ கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4.50 முன்னாடி இருந்துச்சு. ஸோ 4.50லேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்காஸ்ட் எவ்வளோ பண்ணாங்க? எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0.25% வந்து குறைப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, 4.25 தான் வந்திருக்கு. ஸோ 0.25% வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைச்சுட்டாங்க ஃபைனலா. ஸோ நீங்க நெறைய நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபெட் சேர் பவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1/4 பாயிண்ட் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காரு. ஸோ 0.25% வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுக்கு கட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25 பிபிஎஸ் ஸோ 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதான் வந்து 0.25% அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.25 டூ 4.50 கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.00லேருந்து 4.25% வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 மோர் கட்ஸ் லைக்லி திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. 2 மோர் லைக்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகும் இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் முடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 3 மாசம் தான் இருக்கு. ஸோ இந்த 3 மாசத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 கட் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கட்டு ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சிருக்காரு. ஸோ டேட்டா வந்து பார்ப்பாராம். ஸோ டேட்டா வந்து பார்த்துட்டு தான் வந்து கட் பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இங்க மெயினா வந்து ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஹைலைட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 12 டூ 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கேள்விலாம் கேட்டாங்க. ஸோ அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதில்லாம் சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 பார்ட்டா பிரியும். ஸோ 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் ரேட் கட் வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாம் வந்து விட்டுருவாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து தான் வந்து முக்கியமா நடந்திருக்கு. 12 டூ 1ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கமெண்ட்ரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்துக்கோங்க 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 டூ 4.25% இதான் வந்து நியூ ரேட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால வந்து நியூ ரேட் சேஞ்ச் இருக்க போது. அவங்க ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டூ 4.25 ஸோ இன்னும் வந்து 2 ரேட் கட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2025ல இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்கனாமிக் அவுட்லுக் அவர் வந்து என்ன எக்கனாமிக் அவுட்லுக் குடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரோத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி தான். ஸோ அமெரிக்காவோட ஜிடிபி எப்படி இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடரேட்டா இருக்கு. ரொம்ப ஹையாவும் இல்ல, ரொம்ப லோவாவும் இல்ல. ஓரளவுக்கு மீடியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஏதோ லைட்டா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவரோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2% இன்ஃப்ளேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.9% இருக்கு. ஸோ 2.9லேருந்து 2 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட டார்கெட்டா இருக்கு. இன்ஃப்ளேஷன் கூடுச்சுன்னா, அது வந்து அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.6% வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 1.6% வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கூட்டியிருக்காரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1.4% இருந்துச்சு. ஸோ 1.4லேருந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.6 வந்து இங்கனக்குள்ள கூட்டியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 12 மெம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 11 மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25 பேசிக் பாயிண்ட்ஸ் அதான் வந்து 0.25% வந்து குறைச்சிருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 12ல ஒரு ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50.50% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெசிஷன வந்து அவங்க வந்து எதிர்த்தாங்க. ஸோ 0.25 இல்ல 0.50 வந்து குறைச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்த்தாங்க. ஸோ 12 பேத்துல ஒரு ஆள் வந்து இங்கனக்குள்ள எதிர்த்திருக்காங்க. இத வந்து நம்ம இங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட் சேர் பவல் அவரோட வியூ எப்படி இருந்துச்சு? அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ போன வீடியோல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவரு வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் காஷியஸா இருக்காரு. ஸோ காஷியஸா இருக்காருன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து எச்சரிக்கையா இருக்காரு. ஸோ எச்சரிக்கையா இருக்கிறதுல என்ன எச்சரிக்கையா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்னாலஜஸ் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். ஸோ எம்ப்ளாய்மென்ட் ரிஸ்க்கும், அதே மாரி இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கும் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எம்ப்ளாய்மென்ட் ரிஸ்க்னா
வேலை கிடைக்காம போறது. ஸோ வேலை கிடைக்காம போறதுனா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைய விட்டு தூக்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்னா விலை உயர்வு வந்து இதுக்குள்ள வந்து அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாரிஃபால. டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு மேல தான் விழுது. ஸோ இப்ப ட்ரம்ப் வந்து என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரூ. 100 வந்து ஒரு பொருள் வந்து முன்னாடி அமெரிக்கால வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் டாரிஃப் போட்டனால ரூ. 110 வந்து விழுகுது. இது வந்து நார்மல். இது மத்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மாரி இருக்கும். பட் ரூ. 110 வந்து விழுகுது. பட் அந்த ரூ. 110 வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் தான் வந்து பே பண்றாங்க. ஸோ விலை இங்கனக்குள்ள வந்து உயர்வாயிருக்கு. ஸோ அதான் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி வேலை கிடைக்காம போறதுக்கு, வேலை இல்லாம போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்து 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மந்த்லி டேட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்துகிட்டே இருக்கும். அமெரிக்காலயும் வரும். அதேமாரி இந்தியாலயும் வரும். ஸோ இத வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணா அடுத்ததுல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போகும். ஸோ ரேட் கட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது. ஸோ இந்த ரேட் கட்ட வந்து நம்ம அங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க இருக்கிற மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவா பெரிய ரியாக்ஷன்லாம் எதுவும் குடுக்கல. ஸோ 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டக்குன்னு மேலே ஏறுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கிருச்சு. அதுக்கடுத்து நார்மலா ஓரளவுக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சிலேயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட இண்டெக்ஸ் தான். ஸோ ஓரளவுக்கு லைட்டா மேலே ஏறுச்சு. லைட்டா மேலே ஏறுனோனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ விழுக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே கொஞ்சம் மேலேயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டு பார்க்கணும். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவோட கோல்டு. ஸோ அமெரிக்காவோட கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா குளோபல்ல, வேர்ல்டுல இத தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பாத்துங்க டக்குனு வந்து மேலே ஏறுச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ இது வந்து மேல ரெக்கவர் ஆகல. கீழயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. ஸோ கோல்டு வந்து எனக்குள்ள வந்து இறங்கியிருக்கு. இத வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா XAGUSD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டா வந்து மேலே ஏறுச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லா வந்து கீழ இறங்கிருச்சு. அதேமாரி கீழயே வந்து குளோஸ் ஆயிருக்கு. மேல வந்து குளோஸ் ஆகல. இதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் அவ்வளவா எதுவும் பெரிய ரியாக்ஷன்லாம் குடுக்கல. ஸோ டக்குனு கீழ இறங்குச்சு. அதேமாரி டக்குனு மேலே ஏறி எங்க இருந்துச்சோ அங்கேயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமானது. க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கீழ இறங்கியிருக்கு. அதுக்கடுத்து லைட்டா தான் மேல ஏறி லைட்டா தான் இங்கனக்குள்ள வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஆனா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீப்பர் லோன்ஸ் கிடைக்கும். லோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான விலையில கிடைக்கும். ஸோ கம்மியான விலையில கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி வந்து நெறைய செலவழிப்பாங்க. ஸோ கம்பெனி நெறைய செலவழிச்சா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு புது கம்பெனி கட்டுவாங்க. ஸோ அந்த புது கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அங்கனக்குள்ள வந்து வேலைக்கு ஆள் தேவைப்படும். ஸோ ஜாப் வந்து இங்கனக்குள்ள வந்து கிரியேஷன் ஆகும். ஸோ வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. வேலைக்கு ஆள் எடுத்தா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய செலவழிப்பாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய காசு கிடைக்கும் கையில. ஸோ அந்த காசு கிடைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செலவழிப்பாங்க. ஸோ செலவழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிடிபி ஏறும். கண்ட்ரியோட ஜிடிபி ஏறும். ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்தியாவுக்கு இதில என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ அமெரிக்கால வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவுக்கு இதில என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி செக்டர் வந்து ரொம்ப இங்கனக்குள்ள வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். ஐடி செக்டருக்கு தான் இங்கனக்குள்ள வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஐடி செக்டருக்கு ப்ராஃபிட் கிடைச்சா, நம்ம நிஃப்டி வந்து இங்கனக்குள்ள வந்து ஏறும். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணோனே 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ் வந்து கீழ விழுந்தோனே, அமெரிக்கா இண்டெக்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து இந்தியா மார்க்கெட்டும் வந்து கீழ விழுந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டிய வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நைட்டு காலையில வந்து ஃபுல்லா வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நார்மல் நிஃப்டி 50 மாரிலாம் இல்ல. ஸோ ஓரளவுக்கு இங்கனக்குள்ள லைட்டா மேலே ஏறி ஓரளவுக்கு இங்கனக்குள்ளயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. எவ்வளோ குளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25,475ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. பட் நம்ம நார்மல் மார்க்கெட் எப்படி குளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3:30க்கு 25,330 ஸோ எவ்வளோ வந்து குளோஸ் ஆயிருக்கு மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 475 பாயிண்ட் வந்து மேல வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ 475 பாயிண்ட்னா ஓரளவுக்கு இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 145 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து இங்கனக்குள்ள வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஓரளவுக்கு நல்லா 100 பாயிண்ட் கூட மேல ஏறுறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. அதே மாரி ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து பறக்க போகுது. ஏன் பறக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அமெரிக்காலயும் ஓரளவுக்கு நம்ம கம்பெனி வந்து அங்கனக்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பாருங்க, விப்ரோ வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. டாக்டர் ரெட்டி லேப் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நம்ம இந்தியன் கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால 3.63% வந்து மேல வந்து குளோஸ் ஆயிருக்கு. அதே மாரி விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து 3.78% வந்து மேல வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.27%. அதுக்கடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 2.3%. டாக்டர் ரெட்டி லேப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபார்மா கம்பெனி. ஸோ ஃபார்மா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவா எதுவும் இன்கிரீஸ் இல்ல. பட் 0.88% வந்து இங்கனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல நம்ம ஐடி செக்டர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பேங்க் ஏன் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கனக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இங்கனக்குள்ள வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஐடி செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசிஎஸ் இருக்கும், இன்ஃபோசிஸ் இருக்கும், விப்ரோ இருக்கும். அதுக்கடுத்து வேற கம்பெனி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக் மஹிந்திரா இருக்கு, அப்புறம் ஹெச்சிஎல் டெக் இருக்கு, அப்புறம் எல்டிஐ மைண்ட்ரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதோட வேலையெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ஃபுல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்லயும், அதே மாரி அமெரிக்கால மட்டும் தான் அவங்களோட வேலை. பட் அந்த 2 கண்ட்ரில தான் வேலை. எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய கம்பெனிக்கு அவங்க வேலை செய்றாங்க. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமான கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் இருக்கு. அப்புறம் சிட்டி குரூப் இருக்கு. ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏவியேஷன் கம்பெனி. ஸோ அவங்க ஏவியேஷன் மாடல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ சிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பேங்கிங் கம்பெனி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூஸ் பேங்க். ஸோ டூஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜெர்மனி கம்பெனி. ஸோ ஜெர்மனியோட பேங்கிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்கிரீன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா. ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டிசிஎஸோட கிளையண்ட்ஸ். ஸோ டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து கஸ்டமர். இவங்களுக்கு தான் இவங்க வந்து வேலை செய்றாங்க. ஸோ இவங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்லயும், அமெரிக்கால தான் இருக்காங்க. ஸோ அதே மாரி இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, ஹில்டி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் கம்பெனி. அதுக்கடுத்து கெல்லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெல்லாக்ஸ் சாக்கோஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அமெரிக்கன் கம்பெனி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎஃப்கே ஹெல்த் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் கம்பெனி. ஸோ அவங்க ஃபுல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து அமெரிக்காலயும், யூரோப்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க இருக்கிற கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து லோன் எடுப்பாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க இருக்கிற லோன் வந்து கொஞ்சம் அங்கனக்குள்ள வந்து சீப்பா இருக்கு. ஸோ சீப்பா இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்க, அங்க லோன் எடுப்பாங்க. ஸோ லோன் எதுக்கு எடுக்குறாங்க? அவங்க வந்து கம்பெனி குரோ பண்றதுக்கு தான் அவங்க வந்து லோன் எடுக்குறாங்க. ஸோ கம்பெனிய குரோ பண்ணணும்னா டிசிஎஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இன்ஃபோசிஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதேமாரி விப்ரோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கம்பெனிய வந்து குரோ பண்ணணும். ஸோ அந்த கம்பெனிய குரோ பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் தான் அங்கனக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ் தான் அங்கனக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாங்க. விப்ரோ தான் அங்கனக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்ம ஐடி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள வேலை அதிகமா கிடைக்கும். ஸோ வேலை அதிகமா கிடைச்சா, இந்த நம்ம இந்தியன் ஐடி கம்பெனியும் வந்து குரோ ஆகும். ஸோ இந்தியன் ஐடி கம்பெனி குரோ ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பேங்க்ட்ட போய் அவங்க வந்து லோன் எடுப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி இந்தியால தான் இருக்கு. ஸோ இந்தியால இருந்தா நம்ம இந்தியன் பேங்க்ட்ட தான் வந்து லோன் எடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி கம்பெனி அவ்வளவா லோன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஹை லெவல்ல வந்து கேஷ் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா செலவழிக்க மாட்டாங்க. அவ்வளவா செலவழிக்க மாட்டோம்னா, அவங்களுக்கு வந்து செலவே அவ்வளவா கிடையாது. ஸோ ஃபுல் கேஷ் வச்சிருப்பாங்க. ஸோ அது மீறியும் வந்து அவங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம இந்தியன் பேங்க் தான் வந்து போவாங்க. அமெரிக்கன் பேங்க்ட்ட எதுவும் போமாட்டாங்க. ஸோ இந்தியன் பேங்க் இங்கனக்குள்ள வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள இந்தியன் பேங்க் அதாவது இந்தியன் பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பேங்க்க பத்தி பேசுறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் ஏறியிருக்கு. ஸோ நாளைக்கு ஐடி கம்பெனி. ஸோ நாளைக்குன்னு இல்ல, கா இன்னைக்கு நைட் ஆயிருச்சு. ஸோ நம்ம ஐடி கம்பெனிய வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஐடி கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5% முடிய வந்து இங்கனக்குள்ள வந்து இண்டெக்ஸே வந்து மேல ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனி எவ்வளோ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவும் ஓரளவுக்கு 3-4% கூட ஏறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. இத வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அமெரிக்காவுக்கும், அதே மாரி இந்தியாவுக்கும். ஸோ அமெரிக்கால ஏதாவது நடந்தா இந்தியாவுக்கு எப்படி வந்து இங்கனக்குள்ள வந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்கு எப்படி இங்கனக்குள்ள வந்து சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கும் இங்கனக்குள்ள வந்து ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ புரிஞ்சிருந்தா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கோங்க. அதே மாரி அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.